மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டியிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். திமுகவினர் திமுகவுக்கே வந்து ஆப்பு வைக்கிறாங்க, மிளகா அரைக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை நேத்துல இருந்து நம்மளால பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. சோ இப்போ ரெண்டா பிரிச்சுக்கலாம். அதிமுக திமுக ரெண்டு பேரும் அவங்களுடைய கேம்பெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ நான் இதுக்கப்புறம் வந்துட்டு ஊர் ஊரா வந்து நான் உங்க மக்களை வந்து பார்க்க போறேன், மக்களை பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நேருக்கு நேரா நான் பேச போறேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு குறிக்கோளா வச்சுக்கிட்டு இப்போ இறங்கி இருக்கிறது களத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடப்பாடியார். சோ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய ஆட்கள் உறுப்பினர்களை வந்துட்டு ஊபிஸ அதிகமா சேர்க்கணும், நம்மளோட கெப்பாசிட்டிஸ் எவ்வளவோ அதுக்கு மேல இன்னும் அதிகமா இருக்கணும் அப்படிங்கறது அவருடைய ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலா இருக்கு. மக்கள் கிட்ட ஒரு 6 பாயிண்ட் இந்த சென்ஸ் முழுக்க முழுக்க அது வந்து எதை நோக்கி இருக்கு அப்படின்னா பாஜகவை குறி வைக்கிற மாதிரியான ஒரு சில கேள்விகள் தான். லைக் நீட் எக்ஸாம்ஸ் அவங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கறத காமிச்சு அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்கணும். அண்ட் லைக் வந்து சில நிறைய இஷ்யூஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவை வச்சுதான். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலா டெப்த்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ப்ரொபகேண்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓரணியல் தமிழ்நாடு அப்படிங்கறத ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு லேபிளா சூப்பரா ஸ்டிக்கர் பண்ணி எல்லாருக்கும் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ விடியல் தமிழகம் அந்த மாதிரிலாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓரணியல் தமிழ்நாடு இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எல்லாரும் வந்து ஓரணியா தமிழகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஓரணியா இருக்கணும், நம்ம கூட இருக்கலாம், மீதம் இருக்கிற கட்சிகள் யாரும் உள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஒரு மோட்டோ மாதிரி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இவங்களோட ப்ராம்ப்ட் இதுவா இருக்கு. அண்ட் நம்ம அதிமுக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாட்டை மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக வச்சிருக்காரு. இதை பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஸ்டாலினுடைய ஆட்சி இருக்கக்கூடாது, ஸோ ஸ்டாலினை கவுக்கணும், அவங்களுடைய ஆட்சியை ஒழிக்கணும், மக்கள் எல்லாரையும் காக்கணும், நம்ம வந்து அங்க உட்காரணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலா இருக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர்ல அப்படியே மங்களகரமா அவங்க மஞ்சள் இவங்க பச்சை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சிறப்பா ஆரம்பிச்சிருக்காங்க. சரி தீபிகா, கேம்பெயின் எப்படி போச்சு, நல்லா ஆரம்பிச்சாங்களா, எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திமுக தரப்புல இருந்து சில நாட்களுக்கு முன்னாடில இருந்து ஊபிஎஸ் அதாவது உறுப்பினர்கள் சேர்க்கணும், நம்மளுடைய கோரிக்கைகள் என்ன, மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்மளோட மேட் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட சொல்லி லைக் குட்டியா பிரைன் வாஷ் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுடைய ஆட்சியில் இப்படிலாம் இருக்கு, அவங்க வந்தாங்கன்னா யாரு பாஜக உள்ள வந்தாங்கன்னா இவங்க நம்மளை இப்படிலாம் சீர்குலைச்சிருவாங்க, இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறத புரிய வைங்க மக்களுக்கு அப்படிங்கிறாங்க. சோ இவங்க கிட்ட ஒரு கோணம் வராங்கல்ல, அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி எங்கேயோ இடுக்குதுன்னு தோணுதுல. எஸ், இதுதான் இஷ்யூ. நாங்க வந்து இவ்வளவு வருஷம் இவ்வளவு ஆண்டு காலம் நாங்க பண்ண அரசியல்ல இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நாங்க சூப்பரா பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கோம், இன்னும் வர ஆட்சியில நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மேல உயர்வுக்கு நம்ம கொண்டு போகணும் நம்மளுடைய நாட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண ஆட்சிகள் பத்தி பேசணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. பட் அது டோட்டலா வேரி ஆயிட்டு பாஜகவை ஒழிக்கணும், பாஜக உள்ள வரக்கூடாது, அவங்க உள்ள வரக்கூடாதுன்னா நாங்க ஜெயிக்கணும், நாங்க கால் ஊன்றி நிக்கணும், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ப்ரொபகேண்டா பண்ணி இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்னா தெளிவா அவங்க பேசி இதெல்லாம் வச்சுதாங்க பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ அதிமுக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படி கிடையாது, அவங்க வேற மாதிரி ஒரு ஸ்டைல் கையாளுறாங்க. அது நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு வருவோம். சோ இப்போ வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு முயற்சியில இப்ப ரொம்ப வைரலா ஒரு வீடியோ, அவர் வந்து என்ன பண்றாரு, திமுக காரவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, சில சில குடும்பங்கள் சில சில வீடுகள் முன்னாடியே வந்து சூரியன் வச்சிருக்கிறது அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய போட்டோ அதெல்லாம் அப்படியே வாசல்ல இருந்து போகும்போதே இருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க இந்த மாதிரி நாங்க பண்ணிருக்கோம், அந்த மாதிரி பண்ணிருக்கோம், மோடி ஆட்சி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு நீட்லாம் வேண்டாமா, இதெல்லாம் நீங்க மக்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும், உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கு பிரச்சனை அப்படிங்கறத அழுத்தமா அவங்க வந்து பிரைன் வாஷ் பண்றாங்க. யாருக்கு புரியுதா, திமுக தான் எங்களோட பிளட்ன்னு சொல்லிதான் ஆல்ரெடி வெளியில நோட்டீஸ் போர்டு மாதிரி அடிச்சு பெருசாவே போட்டோவோட ஒட்டியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு திமுக காரங்க வீட்டுக்கே போய் திமுக நீ திரும்பவும் திமுக ஞாபகப்படுத்திட்டு வராங்களா, அது என்னன்னு புரியல. நான் தரையிலேயே உட்காந்துக்கிறேன், நீங்க மேலெல்லாம் உட்காந்துக்கோங்க, ஷோஃபால் நீங்க உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மேல அமர்த்தி அவர் கீழே ஒரு உட்காந்து இந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் சூப்பரா, ஒரு 5 ஓட்டு வரைக்கும் நம்ம வந்து தேத்திட்டோம், ஸோ இதுக்கப்புறம் 5 ஓட்டு திமுகவுக்கு இந்த வீட்டுல இருந்து வருதுன்னு. சார் நீங்க இந்த மாதிரி பேசணும், மூச்சு தட்டி இவ்வளவு நேரம் பேசணும்லாம் இல்ல, ஆல்ரெடி அவங்க திமுக காரவங்க வீடு தான்,
திமுகவுக்கு தான் அவங்க ஓட்டு போட போறாங்க. ஓட்டு போடுற நபர்களே திரும்பவும் உறுப்பினர்களா நாங்க சேர்த்திருக்கோம். 5 ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சார் கருப்பு பணம் மாதிரி கருப்பு கணக்கெல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்களே சார் அப்படிங்கிற கேள்வி மிக அதிக அளவுல அவங்கள நோக்கி போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயமா அதிமுகவுக்கு மாற ஆரம்பிக்குது. என்னன்னா அவங்க பயமுத்துறாங்க, பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க. பாமக வந்துச்சு, சாரி பாஜக வந்துச்சு அப்படின்னா, பாஜக வந்துருச்சுன்னா உங்களுக்கு இது, பாஜக வந்துருச்சுன்னா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க. பட் நடக்கிற செயல் திட்டங்கள் என்ன? இதுதான் மக்களுக்கு நல்லது. மக்களுக்கு இது வந்துச்சுன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை மாற்றம் பண்ணி கொடுக்குறோம். மக்களுக்கான தேவைகள் இது. மக்களுக்கு ரோடு வேணுமா, மக்களுக்கு ஏறு எல்லாம் தூர்ந்து வரணுமா, இல்ல என்னென்னவோ இருக்கு பிரச்சனைகள். நம்மளுக்கெல்லாம் டெய்லி அன்றாட வாழ்க்கைகள்ல அவ்வளவு சமாளிச்சுட்டு இருக்கோம், சந்திச்சுட்டு இருக்கோம். சோ உங்களுடைய பிரச்சனைகள் இது, நான் தீர்வு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முன் வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில், இந்த ஒரு நேரத்தில் ஏன் சார் இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குள்ளாயிருக்கு திமுகவினுடைய கேம்பெயின். சோ சரி, ஓகே, இப்போ அதிமுக பக்கம் வந்துருவோமா, அதை பத்தி பேசுவோமா? இபிஎஸ் பிரச்சாரத்துக்கு போறதுக்காக கையில ஒரு பெரிய லிஸ்டே எடுத்துட்டு போறாரு. அந்த லிஸ்ட்ல திமுக என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அதை ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அண்ட் ஒரு ஒரு தொகுதிகள்ல அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க எல்லாம் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணி டோட்டலா எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு அந்தந்த தொகுதிகளுக்கு போயிட்டு உட்கார்ந்து மக்களுடைய பிரச்சனை இதுதான் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு திமுக இதெல்லாம் வாக்குறுதிகளா கொடுத்தாங்க, ஆனா அவங்க எதையுமே பண்ணல, சோ அதை நாங்க உங்களுக்கு நிறைவேற்றுறோம், இன்னும் எங்களுக்கு நாங்க இதெல்லாம் நாங்க வந்தா ஆட்சிக்கு அமர்ந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிறப்பு பட நிறைய விஷயங்களை சொல்லுவோம், பேசுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட மக்களுடைய பிரச்சனையை நேரடியா கேட்டு ஒரு தலைவரா களத்துல இறங்கி நிக்கிறாரு எடப்பாடி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு டாக் ஆஃப் த டவுனாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவர் என்னதான் முயற்சி பண்ணாலும் வராது, வேஸ்ட் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் பரவாயில்ல, இவ்வளவு சூப்பரா அவர் அதிமுக ஆட்சி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி, அதை கலைக்கிறோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் அவர் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு மக்கள் கிட்ட வரணும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். சோ அதற்கான ஒரு ஸ்டெப்ல கரெக்டா எடப்பாடி நிக்கிறாரு. என் முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, 2026 தேர்தல் இவ்வளவு அளவுக்கு சூடு பிடிக்கும், அதுவும் 10 மாத காலங்கள் இருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு அளவுக்கு எஃபெக்டிவா ஏன் சார் வேலை பாக்குறீங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வேலைப்பாடுகள் இருக்கு. காரணம் காம்படிஷன். திமுக அவங்களுடைய எஃபர்ட்ஸை போடுறாங்க, நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வேற லெவல் மாநாடு எல்லாம் பாருங்க, கட்சி அந்த எலெக்ஷன் வரட்டும் டைம்ல அப்ப போடுறேன் சார் நான் மாநாடு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தாவேகா சொல்லவே வேண்டாம், அவங்களுடைய எஃபிஷியன்சி எல்லாத்தையும் தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்சிகளும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய வேலைப்பாடுகளை எக்ஸ்ட்ரா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது காலத்துல நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் போறாரு. பட் இது நம்மளுடைய டைம், மக்களாகிய நம்மளுடைய டைம், நம்மளுடைய பிளேசஸ்க்கு அவங்க நேர்ல வருவாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது நம்ம அவங்களுக்காக போய் அவங்களுக்காக காத்துட்டு இருந்தேங்க, நான் மனு கொடுக்குறேன், பெட்டிஷன் கொடுக்குறேன், நம்ம அலைய போய் அவங்க வீதி வீதியா தெரு தெருவா ஊர் ஊரா தொகுதி தொகுதியா அலைய வேண்டிய சூழல்ல தள்ளப்பட்டிருக்காங்க. பிகாஸ் எலெக்ஷன், அரசியல், கரெக்டா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்குது. இப்போ அதிமுகவுடைய கேம்பெயின், டிஎம்கேவோட கேம்பெயின், இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருந்தேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் அதிமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி நிறைய இப்போ இவங்க திமுக பண்றதை விட இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் கொஞ்சம் அதிருப்தி மக்கள் மத்தியில திமுக மேல இருக்கதானே செஞ்சுட்டு இருக்கு. நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கும் திமுக, அவங்க தான் எனக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் நிறைய அதே மாதிரி பெர்சன்டேஜ் அவங்களுக்கு ஓட் பண்ணணும்ன்றது கிடையவே கிடையாது. சிறுபான்மையினருடைய ஓட் முழுக்க முழுக்க அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்துல விஜய் அவர்கள் அந்த ஓட்டுகளை தட்டி தூக்கிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இப்ப அந்த களமே இருக்கு. கரெக்டா? சோ இந்த மாதிரி பல சூழல் ஒண்ணுக்கு மாத்தி 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 கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் அங்க போயிட்டு இருக்கு. 11 வருட காலமா அரசியல் வாழ்க்கையில மோடி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம், ஜெயலலிதா அம்மையார் இறந்தாங்க, அதுக்கப்புறம் தான் எடப்பாடியாருக்கு மக்களால் தேர்வு பண்ணப்பட்டவர் அப்படின்னு இல்லைனாலும் ஒரு அந்தஸ்தின்படி அவருக்கு கொடுத்தாங்க. அவருடைய செயல்பாடுகளை அவர் எந்த அளவு காமிக்க முடியுமோ எஃபிஷியன்சியா மக்கள் மத்தியில காமிச்சு ஒரு பார்வையை, ஓகே எடப்பாடி தான் இப்ப நெக்ஸ்ட் முகம் அதிமுகவில் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காரு. அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் ஆட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி கலைஞர் ஐயாவுக்கு அப்புறமா இவர் வந்திருந்தாரு, ஆட்சியில உட்கார்ந்து நம்மளுக்காக எல்லாம் பண்றாரு செய்யறாரு அப்படின்னு நம்ம நினைச்சாலும் சில குறைபாடுகள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில கன்ஃபார்மா இருக்கதான் செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்டா? இது நடக்கல, இது நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம விவாதம் பண்ற நேரத்துல திருமாவளவன் எந்த ஒரு ஆட்சியா இருந்தாலும் சரி, இந்த ஆட்சி அந்த ஆட்சி கிடையாது, அவங்களுடைய வாக்குறுதிகளை 100% பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறாரு. சார் இதெல்லாம் சரியில்லை சார் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரு பார்வையாகவும் இருக்கு. யோசிச்சு பாருங்க,
பண்ண முடியாத ஒரு வாக்குறுதிகளை ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தானே. பண்ண முடியும்னா தான் அதை எழுதணும். நான் போயிட்டு இப்ப நிலாவில் என்னால போய் டப்புன்னு காலை வச்சுட்டு வர முடியும்னு நான் சொல்றேன், கையை வச்சு என்னால் தொட்டுட்டு வர முடியும், நான் தூக்கிட்டு வந்துடுவேன் நிலாவன்னு சொன்னா முடியுமா? முடியாது. அது ஒரு உங்ககிட்ட நான் வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே என்னை பார்க்கும் போதே என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் சொல்லுதுன்னு தானே தோணும். ஸோ லைக் பண்ண முடியிற விஷயம். இப்போ போயிட்டு நான் தோசை சாப்பிடுவேன்னா என்கிட்ட வந்து தோசை சாப்பிட முடியும், போவேன் ஒரு தோசை சுட்டுட்டு நான் சாப்பிட போறேன், என்னால முடியும், அதை நான் சொல்றேன், நீங்க ஓகேன்னு அக்செப்ட் பண்ண போறீங்க. நான் போய் நிலாவை தூக்கிட்டு வருவேன்னா நம்ப முடியுமா? சான்ஸே கிடையாது. ஸோ லைக் முடியும்ன்றத வாக்குறுதியா கொடுக்கணும், முடியாதுங்கிறத விட்டுறணும். பட் எதுக்காக முடியாத விஷயத்த நீங்க வாக்குறுதியில கொடுத்துட்டு யாராலும் நிறைவேற்ற முடியாத வேற ஒரு விஷயம் சொல்றீங்கிறது ஒரு பெரிய மனக்குமுறலை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாலின், அதாவது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உருட்டுக்களை நம்பாதீங்க, நான் பேசுறதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் பயங்கர ஒரு இன்வால்மெண்டோட தொகுதியா போயிட்டு ஒரு ஷீட்டோட எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காராம். என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2026 எலெக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு எலெக்ஷன், எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கேம்பெயின்ஸ் ரன் ஆகுதுங்கிறது தெரியும். சிலலாம் நடக்க போது யார் வந்து அந்த ஹாட்டான சீட்டை பிடிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.